ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்க்யே துரோணஞ்ச மதுசூதன இஷுபிः பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரிசூதன. அர்ஜுன உவாச்சன்னா அர்ஜுனன் பேசுகிறான்னு அர்த்தம். ஹே மதுசூதன, ஹே அரிசூதன, ரெண்டு இருக்குதுல. முதல் வரியில் மதுசூதனான்னு கூப்பிடுறான், ரெண்டாவது வரியில் அரிசூதனாங்கிறான். ராட்சசர்களை கொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கூடவே பிறந்த பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் சொந்தக்காரங்களையெல்லாம் எங்கேயா கொல்றதை நீ பார்த்துருக்கியா சண்டையில்? நீ ராட்சசர்களை கொன்றிருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இதில் துவனிப்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். அகம் துரோணம் பீஷ்மஞ்ச சங்கே கதம் இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி. இந்த யுத்தத்தில் பீஷ்மாச்சாரியரையும் துரோணாச்சாரியரையும் எப்படி நான் அம்புகளால் எதிர்த்து அடிக்க முடியும்? இப்போ தான் சொல்கிறான். மற்றவர்களையெல்லாம் விட்டுட்டான். இப்போ அவன் மனசுக்குள்ள ஆழமாக இருக்கிறது பீஷ்மர் துரோணர் தான். பீஷ்மாச்சாரியார் அவனுக்கு எப்போவுமே தன்னம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்த்தவர், ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தவர், அர்ஜுனன் பேரில் அவ்வளவு பேரன்பை பொழிஞ்சவர். ஆனால் ஏதோ ஒரு காலத்தின் கோலம் அவர் அந்த துரியோதனுடைய பகுதியிலிருந்து யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு துர்பாகியம் ஏற்பட்டிருக்கு. அது அப்படி தான் நம்ம நினைப்போம். அவரும் அப்படி தான் நினைக்கிறார். என்ன பண்ணுறது, நம்ம இத்தனை வருஷமாக இவன் நம்மளை காப்பாற்றி விட்டான், இவனுக்கு தான் ஆதரவாக இருக்கணும்னு இருக்கார் அவர். துரோணாச்சாரியார் இவனுக்கு இந்த தனுர் வித்தியை அவ்வளோ பரிபூர்ணமாக கற்பித்தவர். அவன் பேரில் அவ்வளவு ஆசையோட பாடம் சொல்லி கொடுத்தவர். அவங்க ரெண்டு பேரும் முன்னால் இருக்கிற போது அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறது எப்படி முடியும்? அதுதான் சொல்கிறான், கதம் இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி. பீஷ்மாச்சாரியனும் துரோணாச்சாரியனை நோக்கி எப்படி நான் அம்பு போட முடியும்? ஏன் அப்படின்னா, பூஜார்ஹவ், அவர்கள் தினமும் பூஜைக்குரியவர்கள். அவர்களுடைய பாதங்களில் புஷ்பங்கள்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டியவன். அவர்களை எதிர்த்து நான் எப்படி அம்பை தொடுத்து போரிட முடியும்? உனக்கு வேணா சுலபம் ராட்சசர்களை கொல்றது, குருவையும் தாத்தாவையும் கொல்லக்கூடிய ஒரு தௌர்பாகியம் உனக்கு வருமா? எனக்கு எவ்வளோ பெரிய தௌர்பாகியம், இந்த தௌர்பாகியம் வேணுமா கிருஷ்ணா அப்படிங்கிற அர்த்தம் துவனிக்கிற மாதிரி பேசுகிறான். கிருஷ்ணர் உடனே அமைதி ஆயிடுறார், குவைட்டாயிடுறார். ஏன்னா ஒருத்தர் பேசுகிற போது பொறுமையாக கேட்கணுங்கிறது பக்குவம் உள்ளவருடைய குணம். பொதுவாக ஒன்று சொல்கிறது உண்டு, ஒருத்தன் தப்பான முடிவோடு இருந்தான்னா அவன் கேட்காம அவன்கிட்ட போய் நீ எடுக்கிற டிசிஷன் தப்புன்னு சொல்லப்படாதான். அப்படி சொன்னால் அவனை நியாயப்படுத்துறதுக்கு பார்ப்பான். சில சமயம் நான் நினைக்கிறது தப்பாக சரியானு தெரியலை அப்படின்னு சொன்னால் கூட பதில் சொல்லக்கூடாதான், நீ தான் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம அப்பவும் அவனை முழுமையாக நம்மள்கிட்ட கேட்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமா. எனக்கு புரியவே இல்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நீ தான் எனக்கு வழிகாட்டணும், நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு முழுசாக ஒருத்தன் நம்மள்கிட்ட கேட்டால் தான் அளவாக சொல்லணும். அப்பவும் ரொம்ப ஓவராகவும் கைடன்ஸ் கொடுத்துடக்கூடாது. இந்த ஒரு நடைமுறை தர்மங்கள் எப்படி ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் மனிதர்களோட எப்படி உறவுகளை எல்லாம் வளர்த்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணுங்கிற ஒரு கருத்தை பார்க்குற போது இதெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேட்காதவனுக்கு சொல்லாதே, முறதவரி கேட்குறவனுக்கும் சொல்லாதே, உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவன் மாதிரி நடந்துக்கோ, தப்பு இல்லைன்னு சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. நாப்ருஷ்ட கஸ்யசித் ப்ரூயாத் ந அந்நியாயேன பிருச்சதா ஜானன்னபிஹி மேதாவி ஜடவல் லோக ஆச்சரேத். கேட்காதவனுக்கு சொல்லாதே, கேட்கறதுக்குள்ள ஒரு மனோபாவத்தோடு இல்லாதவனுக்கும் சொல்லாதே, அதுக்குள்ள முறைகளை பின்பற்றாதவனுக்கு சொல்லாதே, உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஜடவத்து லோகம் ஆச்சரே, அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அர்ஜுனன் மேலும் பேசுகிறான். கிருஷ்ணர் அர்ஜுனன் பேச ஆரம்பித்த உடனேயே அவர் பொறுமையாக திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுட்டார். யார் நல்லா பொறுமையாக கேட்கிறார்களோ அவர்களால் தான் தெளிவாக சிந்திக்க முடியும். அந்த ஒரு குணத்தை வியாசர் கிருஷ்ணருடைய நடந்துக்கிற முறையின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நாம் எல்லோரும் பகவத்கீதையை திரும்ப திரும்ப கேட்கணும். பல பேர்கிட்ட பல முறை நல்லா கேட்டு கேட்டு பழகினா அந்த சாஸ்திரமயமாகவே நம்ம வாழ்க்கை ஆகிடும். அதனால் கீதையை ஒரு தரம் கேட்டுட்டோன்னு நினச்சிடக்கூடாது. பகவத்கீதையை வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் மனசில் நமக்கு நிறைய தெளிவான அறிவு வந்துட்டே இருக்கும். அறிவில் தெளிவு ஏற்படுறதுக்கு எல்லையே கிடையாது. அது வாழ்க்கை முழுக்க நமக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். எப்போவுமே இந்த கீதா மாதா நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய சூழ்நிலையும் நமக்கு துணையாக இருப்பாள். அந்த ஒரு ஆழ்ந்த எண்ணத்தோடு படிக்கணும். அனைவருக்கும்
மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓம்